கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நவம்பர் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை. பிரியமானவர்களை, இந்த நாள் விசேஷமாக நம்முடைய ஆசீர்வாத டிவியினுடைய உபவாச கூட்டம் நடைபெறுகின்ற நாள் சென்னையில் வைத்து இன்று காலை நடைபெற இருக்கின்றது. காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 அல்லது 3 மணி வரைக்கும் நடைபெறும். பிரியமானவர்களை, நீங்கள் எல்லாரும் இந்த உபவாச கூட்டத்தில் வாஞ்சியோடு வந்து கலந்து கொள்ளுங்கள். நோக்கத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு வருகின்ற உங்களுடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்களுடைய இதய விருப்பங்களை நிறைவேற்றுவார். ஒரு நாள் தேவனுடைய பாதத்திலே நாம் அமர்ந்து அவரை நோக்கி பார்ப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசமடைந்தன என்று எழுதியிருக்கிறது போல ஆண்டவர் உங்கள் முகத்தை பிரகாசமடைய செய்து அனுப்புவார். உபவாச கூட்டத்திற்கு புறப்பட்டு வாருங்கள். இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் ரோமர் 8வது அதிகாரம் 33வது வசனம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். இங்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, தேவன் தெரிந்து கொண்டவர்கள், அதாவது தேவ ஜனம், கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனங்கள், அவர்களுக்குள்ளும் கர்த்தர் தெரிந்து கொண்டவர்கள், தம்முடைய பணியை, தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுகின்ற அழைக்கப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று கூட எழுதியிருக்கிறது இல்லையா? அப்போ அநேகரை கர்த்தர் அழைக்கின்றார் அவருடைய பணியை செய்கின்றதற்கு. அவர்களிலே தெரிந்து கொள்கிறார் என்று பார்க்கின்றோம். அப்போ இந்த இடத்துல இந்த வசனத்தை நல்லா கவனிச்சோம்னா, தேவன் தெரிந்து கொள்ளுகிறவர்கள் என்று உண்டு, ஆனால் தேவன் அழைக்காமலும் வருகின்றவர்கள் உண்டு. அப்போ தேவன் அழைத்து தெரிந்து கொள்ளுகிற நபர்கள் மேல குற்றம் சாட்டுகிறவன் யார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர்களை பார்த்து குற்றப்படுத்துகின்ற, அப்படிப்பட்டவர்களை பார்த்து குறை சொல்லுகிற, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எப்பொழுதுமே ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிற எண்ணத்தோடு கூட பார்த்து கொண்டிருப்பது மிகவும் தவறு. குற்றம் சாட்டுகிறவன் யார்? அப்போ அது கர்த்தர் அதில் பிரியப்படலை, அதை வெறுக்கிறார். தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் ஒருவரை அழைக்கின்றார், பின்பு அவர்களை நீதிமான்களாக்கி தாம் செய்ய இருக்கின்ற திட்டத்தை அவர்களை கொண்டு நிறைவேற்றுகின்றார். யாக்கோபு எத்தன் என்று அழைக்கப்பட்டார். கர்த்தர் யாக்கோபை தெரிந்து கொள்கின்றார். யாக்கோபை அவர் உருவாக்குகின்றார். வனாந்தரத்தில் அவரை உருவாக்கினார் என்று பார்க்கின்றோம் இல்லையா? அவர் தேவன் ஒருவரே யாக்கோபை நடத்தினார் என்று பார்க்கின்றோம். அப்போ அழைக்கிறார். தாயின் கருவில் இருக்கும் பொழுதே தெரிந்து கொள்கின்றார். அப்புறம் அவர்கள் எப்படிப்பட்ட குணாதிசயத்தோடு இருந்தாலும் கூட அவர்களை உருவாக்குகின்றார், அவர்களை நீதிமான்களாக்குகின்றார். பின்பு தம்முடைய திட்டத்தை அவர்களை கொண்டு நிறைவேற்றுகின்றார். அப்போ அப்படிப்பட்டவர்களை நம்ம குறை சொல்லுவதோ, அப்படிப்பட்டவர்களை குற்றம் கண்டுபிடிக்கிறதோ தவறு. கர்த்தரே அவர்களை நீதிமான்களாக்குகிறவராய் இருக்கின்றார். எப்படி தெரிந்து கொள்கிறாராம்? ஏசாயா 48வது அதிகாரத்திலும் அருமையான ஒரு வசனம் சொல்லுகிறது. 10வது வசனம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். கர்த்தர் ஒரு சிலரை எப்படி தெரிந்து கொள்கிறார்னு பார்த்தோம்னா, உபத்திரவத்தின் குகையில தெரிந்து கொள்கின்றார். நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அவர்கள் சாதாரணமா ஒரு மேன்மையான எல்லையிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவர் எங்கிருந்து தெரிந்து கொள்றாரா? உபத்திரவத்தின் குகையில. நம்ம பார்க்கிறோம், வெள்ளியானாலும் சரி, பொன்னானாலும் சரி, அது பூமிக்கு அடியில மண்ணோடு மண்ணாக கலந்து இருக்கின்றது. அதை அப்படியே எடுத்துக்கொண்டு உபயோகப்படுத்த முடியாது. அதை எடுத்து கொண்டு அதை மணலிலிருந்து பிரித்து எடுத்து உருக்கி அதற்கு அப்புறம்தான் வெள்ளி நமக்கு கொடுக்க வருகின்றது மனுஷர்களுக்கு. அப்புறம்தான் அதை யூஸ் பண்ண முடியுது. அப்படித்தான் தேவ பிள்ளைகளையும் கூட கர்த்தர் ஊழியர்களாக, தேவ மனிதர்களாக, தன்னுடைய தாசனாக அவர் தெரிந்து கொண்டு உருவாக்குவது உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொள்கின்றார். அவர்களை உருவாக்குகின்றார்.
பின்பு தாம் தம்முடைய தரிசனத்தை, தம்முடைய திட்டத்தை அவர்கள் மேல வைத்து அவர்களை நடத்துவதை நம்ம பார்க்கலாம். மோசேயை கர்த்தர் தெரிந்து கொள்கின்றார். மோசேயை எப்படி அவர் உருவாக்குகிறார் பாருங்க. 40 வருஷம் பார்வோனின் அரண்மனையில நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கை. ஆனா அதற்கு பின்பு 40 வருஷங்கள் வனாந்தரத்துல ஒரு வாழ்க்கை. இது பார்வோனுக்கு பயந்து மீதியான் தேசத்திற்கு ஓடி போய் அங்கு பாருங்களேன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற அரண்மனையில வாழ்ந்த ஒருவருக்கு எப்படி ஆடுகளை மேய்க்க முடியும்? யோசித்து பாருங்க. நல்ல வசதிகள் கேட்ட உடனே எல்லாம் கிடைக்கும், நல்ல உணவு பதார்த்தங்கள், நல்ல உடை, எல்லா வசதிகளும் உண்டு. ஆனால் வனாந்தரத்துல போய் இல்லையா ஒரு கோலை எடுத்துக்கொண்டு ஆடுகளை வெயிலையும் பனியிலையும் குளிர்லையும் மேய்த்து கொண்டு இருக்கிற அனுபவம் எப்படி பாருங்க. அது அவருக்கு ஒரு உபத்திரவத்தின் குகை தான். அங்கு போய் அவர் தேவன் எத்தனை ஆண்டுகள் விட்டார்? 40 ஆண்டுகள் பார்வோனின் அரண்மனையில இருந்ததற்கு ஈக்குவலா அதே 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் அவரை உருவாக்குவதை பார்க்கின்றோம். அதற்கு பின்பு அவரை கர்த்தர் தம் ஜனத்தை நடத்தும்படியாக ஒரு தலைவனாக அழைத்து கொண்டு வருகின்றார். அப்போ ஈஸியா மோசே வரல, ஈஸியா மோசையே கர்த்தர் தெரிந்து கொள்ளல, உபத்திரவத்தின் குகையில தெரிந்து கொள்கின்றார். ஆனா இப்படிப்பட்ட மோசேயை நம்ம பார்க்கின்றோம். ஆங்காங்கே இஸ்ரவேல் மக்கள் அவரை குற்றப்படுத்தி அவர் மேல முறுமுறுத்து கொண்டு, தேவனை முறுமுறுத்து கொண்டு அவருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் இருக்கிறத பார்க்கின்றோம். கோராகு, தாத்தான், அபிராம் என்ற கூட்டம் அவ்வப்போது எழும்பி எழும்பி முறுமுறுத்து கொண்டே இருக்குது, அவரை குற்றப்படுத்தி கொண்டே இருக்குது, ஆரோனை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆரோனை கர்த்தர் தெரிந்து கொள்கின்றார். ஆனால் அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல, அங்கீகரிக்க முடியல. ஆரோனை முறுமுறுத்து அவர்கள் குற்றப்படுத்துகிறாங்க. இல்லை இப்படிலாம் இருக்கும்போது ஆனால் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அப்போ பார்க்கும்பொழுது அவருடைய முடிவை பாருங்களேன். கர்த்தருடைய கோபம் எழும்பி பூமி பிளந்து அவர்களை விழுங்கி போட்டது. அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் அவர்களுடைய பொருட்களையும் அப்படியே விழுங்கி போட்டது என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரத்தை நீங்க குற்றப்படுத்தாதீங்க. நீங்க அதனால தேவனுடைய கோபத்தை சம்பாதிக்காதீங்க. அவர் தருகின்ற சாபத்தை சம்பாதிக்காதீங்க. உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சந்ததிக்கு அதை சேர்த்து வைக்கிறீங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு கர்த்தருடைய உள்ளத்தின் பாரத்தை உணர்ந்து அவருடைய ஊழியத்தை செய்கின்ற ஊழியக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பார்த்து நீங்கள் என்ன பேசினாலும் பரவாயில்லை என்று சொல்லி பேசி நீங்க சந்தோஷப்படாதீங்க, உங்கள் நேரம் போக்காதீங்க. கிறிஸ்தவர்களா இருந்தா கூட நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு எந்த அளவு கீழ்ப்படுகிறீங்க, எந்த அளவு அர்ப்பணித்து ஓடுறீங்க, உங்களை குறித்து யோசித்து பாருங்க. அதனால தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபரை நீங்கள் குற்றப்படுத்த துணிய வேண்டாம். தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகின்றவர். எங்களை முடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்களை, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனிதர்களை, ஊழியர்களை அன்றரை குற்றப்படுத்துகிற தன்மைகள் தேவ பிள்ளைகளிடம் இருந்து அகன்று போவதாக. கர்த்தாவே, நீரே அப்படிப்பட்டவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரே ஒதுங்கி கொள்வார்களாக. எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஞானமாக நடந்து உம்முடைய கோபத்துக்கு ஆளாகாத படிக்கு உடைய தயவை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.